தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியினுடைய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சமூக சேவை அக்கா ரோஷினி அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் நெட்டிசன்கள் எழுதப்பட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு நடனம் ஆடுறாங்க, இவங்க எல்ஜிபிடிக்கு ஆதரவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பரப்புரைய ஒரு சில கிருமிகள் பரப்பிட்டு இருக்கு. இது வந்து முற்றிலும் பொய். அவங்க கடந்த ஒரு வாரத்துல 3-4 வடவெளிகளுக்கு பேட்டி கண்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா முழுசா சொல்றாங்க, நான் ஒன்னும் எல்ஜிபிடிக்கு ஆதரவாக இல்ல. எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிறது எல்ஜிபிடிக்யூ இறைவி எல்ஜிபிடிக்யூ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்றது எல்ஜிபிடிக்யூ என்கிற மனப்பான்மையில வீட்டை விட்டு வெளியே வருகிற குழந்தைகளை இதனுடைய வழி என்ன, இது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும், இது நீங்க உங்ககிட்ட இருக்கிற உண்மையான அந்த எல்ஜிபிடியுடைய அந்த அனுபவங்கள் தானா, இல்ல ஒரு அந்த மனநிலையில வெளியே வரீங்களா அப்படின்றத பார்த்து கைட்லைன்ஸ் பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் பெற்றோர்கள் ஒப்படைக்கப்படுறாங்க. திரும்ப அவங்க பெற்றோர்கிட்ட இருக்கும்போது இல்ல இது ஹார்மோன்ஸ்னால சேஞ்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பெற்றோர்கள் தடுக்கப்பட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்கிற குழந்தைகளை தற்காத்து அவங்களுக்கு முறையான கைட்லைன்ஸ் கொடுத்து இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற கைட்லைன்ஸ் கொடுத்து இவங்க வழி நடத்தி அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கறதா இந்த இறைவி எல்ஜிபிடிக்யூ சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஒன்று எல்ஜிபிடிக்யூவை ஆதரிச்சோ ப்ரமோட் பண்ணியோ எந்த ஒரு இதுவும் அவங்க நடத்தல. இது தவறாக ஒரு சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க இது மட்டும் செய்யல, பல குழந்தைகளுடைய வாழ்வாதாரங்களுக்கு உதவியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்னிவளம் என்கிற ஒரு ட்ரஸ்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ட்ரஸ்டா நடத்திட்டு இருக்காங்க. பல இடங்களை பல மரங்களை நட்டு இதுக்கான விருதுகள் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் கொரோனா காலகட்டங்கள்ல திருநங்கைகளுக்கு அரணா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வீடு மற்றும் உணவுகளை கொடுத்து ஒரு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு இதா இருந்திருக்காங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு வேட்பாளராக கொடுத்திருக்கும் போது ஏன் இந்த விஷக்கிருமிகளுக்கு வலிக்குதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க வன்மத்துல பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேட்பாளராக கொடுத்திருக்கிறது மிக மிக ஆகச்சிறந்த ஒரு விடயம். இது வில்லிவாக்க தொகுதியில இது பெரும் வெற்றி அடையும். நாம் தமிழ் கட்சி இதன் மூலியமாக நாம் தமிழ் கட்சி அவர்களுக்கான ஒரு சமூக பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கு. அவர்களும் இந்த மண்ணின் மகள்கள் தான், அவர்களும் ஒரு மனிதர்கள் தான் என்கிற ஒரு தீர்க்கத்தனமான ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்கு. இதன் மூலியமா திருநங்கைகளுக்கான விலங்கு உடைக்கப்படும், அவர்கள் மீது வைக்கப்படுகிற பொய் குற்றச்சாட்டுகள் உடைக்கப்படும்.